அனைவருக்கும் வணக்கம். இந்த சுபானி செல்வராஜா இல்லத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்றைய பதிவு இல்லத்தில் சின்னவர்களே ஸ்ரீ மாவடி பிள்ளையார்த்த அற்புதமும் அவருடைய வரலாற்று சிறப்பும் ஒரு சின்ன சுருக்கம். இதை சொல்ல வாரேன்னு சொன்னால், 9ஆம் மாதம் 5ஆம் தேதி ஸ்ரீ மாவடி பிள்ளையார்த்த திருவிழா 10 நாள் திருவிழா நடக்கும். அது இன்றைக்கு மட்டுமில்லை, இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் அன்றைய காலத்துலேருந்து திருவிழாண்டா சிறப்பாக அந்த மக்கள் அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்வாங்க. அதுவும் அன்னதானம் என்று சொன்னால் உண்மையாகவே மக்கள் கூடிடுவாங்க. அந்தளவுக்கு அன்னதானம் அள்ளி வழங்குவாங்க. அதையும் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையாகவே ஒவ்வொரு 10 நாட்களும் 10 பேர் சமைப்பாங்க. ஒவ்வொரு சமையலும் வேறு மாதிரி இருக்கும். அந்த அன்னதானத்துக்குண்டே மக்கள் கூடுற கூட்டம் இருக்குது. நான் அந்த பிள்ளையை தவறாக நினைக்காதீங்க, தவறாக சொல்லலை. அந்த அப்பன் இந்த அந்த அன்னதான கந்தன் உங்களுக்கு தெரியும். அங்கே செல்வச்சன்னதி அதிகமாக எங்களோட ஸ்ரீ மாவடியார் திருவிழா காலங்களில் அன்னதானத்தை விரும்புவார். அதுவும் பிள்ளைகள்லாம் சரியான விருப்பம். பிள்ளைகளோடு அவருக்கு அவ்வளவு அன்பும் பணிவும் இருக்கின்றது. ஒவ்வொரு அற்புதங்களும் சொல்ல முடியாது, அளவிட முடியாது. என்னுடைய சுருக்கம் இந்த ஸ்ரீ மாவடி பிள்ளையாரை பற்றி நான் கதைக்க வேண்டிய விஷயம் சிறு வயசு ஒரு 6 வயசுலேருந்து இங்கே உங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கான ஒரு யுத்தம், தமிழர்கள் இடத்துல யுத்தம் நடந்தது. அந்த இனக்கலவரங்கள், அந்த யுத்தங்கள் எல்லாம் மாறி மாறி நடந்தது. இந்த யுத்தம் என்ற போர்வையில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் சிங்கள படையினர் அவங்களோட ஆதிக்கம் தமிழர்கள் குடியிருந்த குடியிருப்புகளை போய் கேம்புகள் அடித்து அவங்களுக்கு இந்த சந்தேகத்தின் பேரில் நிறைய உங்களுக்கு தெரியும் யுத்தம் அப்படி இருக்குமென்றது நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. பல அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ இந்த இடத்துல கோயில் ஒன்று இருந்தது. அப்போ அதில் குடியிருந்தாக்கள்லாம் கொஞ்சம் விலை வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே கேம்ப் இருந்தது. அங்கே நான் சொல்ல விரும்பலை, அதை விடுங்களேன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி வன்முறைகள் அட்டகாசம் நடந்தது விடுங்களேன். அப்போ அந்த கோயில் பராமரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இருக்கலை. அப்போ ஒரு 6 வயசு எனக்கு இருக்கும். சித்தப்பாட அண்ணன், நான் அவரை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். அவர் சித்தப்பான்னு சொல்லுவார். அவர் அண்ணனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். அப்போ அவரோட பேர் இப்போதைக்கு தேவையில்லை. அந்த அண்ணா அவர் அவரோட சின்ன வயசில் போயிட்டு அங்கே அந்த பிள்ளையார் ஒரு சின்ன ஒரு கோயில், அதில் ஒரு மூல விக்கிரகம் அதில் இருக்கும். முன்னுக்கு ஒரு குட்டி மூசியம் வழிபடம் இருக்கும். இப்போ அந்த அவ்வளவும் இருக்குது. அங்கே மிரந்து அந்த டைம் பெய்த்து அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா புதுப்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, அது பெய்த்துது. அவர பிள்ளையார் நீங்கள் இன்றைக்கும் தெரியுமோ உங்களுக்கு தெரியா, நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், அந்த மாவடி பிள்ளையார் தட்டையா இல்லை, உருண்டை பிள்ளையார் இப்படி உருண்டை ஷேப்பில் இருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்லாம் சதுரமாக தான் இருப்பார். அப்படி சம்மானம் கொள்ள மருந்தெல்லாம் வைக்கலாம். இது கொஞ்சம் மருந்து கலண்டா கூட அப்படி கிருகும். அது சுயம்பு. அந்த கல் சுயம்பு. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, சுயம்பு. இன்றைக்கு கேட்டுக்கொள்ளுங்க. அந்த கல் இப்படி உருண்டை ஷேப். அவர் இருந்தால் இப்படி உருண்டையாக தானே இருக்கும். அந்த கீழே சதுரமாக இருக்குது. அதை மருந்து வைக்கிறது கஷ்டம். அப்படி ரவுண்ட் ஷேப்பில் அவரை கல் வச்சு மருந்து வச்சா மட்டும்தான் அவர் இருப்பார். அப்போ அவர் கொஞ்சம் அசைவார். அப்போ நாங்கள் வைத்து தண்ணி அள்ளி கொடுக்குறது எல்லாம் செய்கிறது. அப்படி செய்யும்போது என்ன சொல்கிறது, அப்படி அந்த தண்ணி சித்தப்பாவோட போய் நானும் தண்ணி ஊற்றுறது, சித்தப்பாட அண்ணாவோட போய் தண்ணி ஊற்றுறது, பூ வைக்கிறது, பொம்பளை தான் பிள்ளை தான், நானும் போய் செய்கிறது. அப்போ எனக்கு தெரியாது, வரக்கூடாது, நாங்கள் போய் செய்கிறது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை செய்வோம். பாட்டு படிக்க சொல்லுவேன். தேவாரம் எனக்கு உண்மையாகவே தேவாரம் தெரியாது, பாலுந்தரதியான பாட்டு படிப்பேன். அதோட சரி, அதுக்கு மேலே தெரியாது. அப்படி அவரோட போய்ட்டு பூ வைக்கிறது தான் வேலை. இப்போ உக்கிரம், அந்த யுத்தம் உக்கிரம் அடைஞ்சு எல்லாம் அந்த ஆம்பளையெல்லாம் சுட்டு பற்ற வச்சு ரோட்லலாம் டயர் போட்டோன்னே அம்மா அவங்களுக்கு பயத்தில் எங்களை கூட்டிகிட்டு போனால், அப்போ எங்களுக்கு வேறு இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். வேறு இடத்துக்கு போனால் அங்கேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். இங்கே செய்த தொண்டை அங்கே போயிட்டு செய்தேன். அப்போ செய்யக்குள்ள அங்கே பெரிய கோயில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஈழத்தில் மாமாங்கேஸ்வரர்ன்றா தெரியாதே ஆட்களே இல்லையேன்னு சொன்னால்,
தமிழர்கள் இல்லை இல்லை என்று சொல்கிற நேரம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். ராமாயண கதை வந்து சீதா வந்து கடத்தப்பட்டது மீளந்தான் இலங்கையிலான் கொண்டு வச்சதும் அதுக்கு ராமர் வந்து வழிபட்டு கொண்டு போன அந்த ராமரால் மண்ணால் பூசிக்கப்பட்ட லிங்கமும் மாமங்கேஸ்வரர் லிங்கம் தான், சுயம்பு லிங்கம் இப்பவும் இருக்குது, மண்ணால் செய்த லிங்கம். அது எந்த ரூபத்துலேயும் மாற்றம் இல்லை. அந்த கோயிலுக்கு கூட அந்த பூ வாங்கி கொடுக்குற பழக்கம் இருந்தது. ஏன்னா இங்கே விட்ட குறைய அங்கே தொடர்ந்த எண்ணமோ தெரியாது. அப்பாடா அப்பா அவங்களோட அப்பாவோட அப்பா அவங்க வந்து ஈடுபாடு சைவ அந்த இதுகளில் தொண்டில் ஈடுபாடு. அதால் நாங்கள் பார்த்து யாரும் சொல்லித்தரல, அது தானாகவே வந்தது. அப்போ வந்து இன்னொரு படின்னு சொன்னால் இப்போ நினைச்சாலும் அது வியப்பத்தன்னைக்கு சிரிக்கிறதுக்கு இல்லை. கப்பலேந்தி மாதா கோயிலில் பூவை ஆஞ்சி மாலை கட்டி மாமங்கேஸ்வரருக்கு செலுத்துவோம். அது என்னுடைய சிந்தனை என்னென்னா, இஞ்சி ஆஞ்சி அங்கே கொடுப்போம். அதே நேரம் அந்த கொஞ்சம் பூ ஆஞ்சி வச்சு கேட்டுது, நான் கொஞ்சம் ஆஞ்சி சாமிக்கு கொண்டு போகிறேன்னு கேட்டு தான் வைக்கிறேன். அவங்களோட சடங்கு திருவிழா காலங்களில் மாதாவுக்கு மெழுகுதிரியெல்லாம் வைக்கிறேன். எனக்கு என்ன ஈடுபாடுன்னா அந்த பூ மாலையை கட்டி கோயிலுக்கு கொடுக்கணும். இந்த ஈடுபாடை இது வேறு அது வேறாண்டி இல்லை. அந்த பூவை இங்கே 1000 வேத கோயிலில் எங்கே கொடுக்குறோம் சைவ கோயில். இது கூட எனக்கு அந்த நேரம் தெரியாமல் இப்போ யோசித்தா ஒரு வியப்பாக இருக்கும். எனக்கு அந்த கப்பலேந்தி மாதா கோயிலுக்கு நான் தினமும் அங்கே பூவாயும் போது அவையை கும்பிடுவேன். அதான் அவையில் எனக்கு ஒரு பாசம். சிலவளை நினைப்பீங்க மதம் வேண்டா வேறு, எனக்கு எல்லா மதமும் உண்டு. நீங்கள் என்ன நேரில் புத்தராக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், முஸ்லீமாக அந்த அல்லாவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லா கடவுளும் உண்டு. எல்லா கடவுளையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். எல்லா கடவுளையும் நேசிப்பேன். என்னுடைய கடவுளை நான் சுவாசிக்கிறேன். உயிர் மூச்சு அவர் தான். அது மட்டும்தான் என்னுடைய சேவை. அதையும் ஒரு பக்கம் வைப்போம். அப்படி இருக்கக்குள்ள ஒரு நாள் திடீர்னு எனக்கு மாவடி பிள்ளை ஞாபகம் வந்தது. அப்போ நான் வந்தேன். அன்றைக்கு தீர்த்தம். அப்போ நிறைய பேர் அமுது கொடுக்காங்க, ஒரு பக்கம் பொங்கல் கொடுக்காங்க, அடிப்படி தான் போய் எனக்கு பொங்கல் கிடைச்சிட்டு. அப்போ யாரை கேட்குறாங்க, என்ன முறை வந்தாச்சா நீங்கள் தானே தொண்டு செய்கிறேன். நானும் ஒரு லெவலில் சொல்கிறேன், அந்த மாவடி பிள்ளையாடுற பவர் தெரியாமல் சீ நான் இங்கே எல்லாம் வர மாட்டேன், எங்களுக்கு பொம்பு பிள்ளையார் கோயிலுக்கு மாமங்கேஸ்வரர் இருக்கு, அங்கே நான் போய் செய்வேன்னு சொல்ல பாப்பம்னு சொல்லி பாப்பமே நானும் வாயடித்தேன். சின்ன வயசு வாயடிச்சுட்டு வந்துட்டேன். இப்படி நடந்து கொண்டு இருக்கக்குள்ள சுனாமி அடிச்சிச்சா. திருப்பி கொண்டு கிழவன் சின்ன ஊரணியில் மாவடி பிள்ளையார் கோயில்கிட்ட நாங்கள் இருந்த இடத்துலையே குந்த வச்சேன். அப்போ திருப்பி அம்மா அவங்க பூ மாலை சரமெல்லாம் பக்கத்தில் அணிண்டு போட்டு கட்டி கொடுக்குறது நாங்களும் சேர்ந்து கட்டுவேன். அப்போ பாபா தம்பி பிறந்த டைம் மட்டும்தான் கட்டலை. அம்மா அவங்க கட்டுங்கள். அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் கட்டியிருக்கேன். அதுக்கு பிறகு தொடர்ந்தும் சரங்கள் கட்டி கொண்டு வருவோம். அப்புறம் பூக்கள் தட்டுப்பாடு இருக்கிறதுனால அம்மா அவங்க விடுத்தாங்க. இடையில் ஒரு சின்ன ஒரு இதுகள் உண்டு. தம்பி ஒரு பிரச்சனையில் மாட்டி அவர் விடுபட்டதும் எங்களோட பிள்ளையார் மாவடி பிள்ளையார் கோயில் வர்ற அருளால் தான். அது சந்தேகத்தின் பேரில் பிடிபட்டு அப்புறம் அது இல்லைன்னு சொல்லி அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாவடி பிள்ளையார் அற்புதம். எங்கேயோ இருந்த பிள்ளை இருக்குமா இல்லையாண்ட நேரம் கொண்டு வந்தது. அது ஒரு இது அற்புதத்துக்காக இந்த இடத்துல இதை சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த பிள்ளையார் அப்படி உருளுவாரா. நான் அப்படி பிடிச்சிட்டு வச்சு தான் தண்ணி ஊற்றுவோம். அப்படி உருளைக்குள்ளே அப்படி ஆடுவேர். எனக்கு சிரிப்பாகவே இருக்குது. இப்போ யோசித்தா கூட பிள்ளையார் அப்படி பிடிச்சி வச்சு தான் தண்ணி ஊற்றுவோம். இல்லை அப்படி ஆடுவேர். அப்படி நாங்கள் அந்த சுவாசித்தோம். அப்போ இங்கே வந்த உடனே அந்த கொடிச்சீலையெல்லாம் எடுத்து வர்றதுக்கு எங்கள் இப்போ நான் நிறைய ஆசிரியர் 2 வருஷம் கடமையாற்றக்குள்ளே அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பாட்டி இருக்குங்க, ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள், அவங்க ஒரு கேங்காக இருப்போம். அந்த 2 வருஷமும் அது ஒரு கேங் மாதிரி வில்லு பாட்டு, பஜனை, மேடையேற்றம். இந்த கொடிச்சியில் வரக்குள்ள மண்ணெண்ணெய் நாங்கள் வாங்குவோம். 5 லிட்டர் மண்ணெண்ணெய் 10 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு போய் அதை வாயில் வச்சு ஊதுபத்தி கொண்டு வந்து எங்களால் முடிஞ்சது. அதே மாதிரி வேட்டை திருவிழாவுக்கு மயிலாட்டம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மாவடி சின்ன ஊரணியில் நாங்கள் வேட்டை திருவிழா அந்த குரங்கு வேஷம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்ட அந்த ஆடு நாட்டம் இது வரைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க. அதில் இயங்கி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நினைவுகள் இருக்கும். என்ன சொன்னால் எங்களுடைய அந்த நிகழ்வு தான் அப்போதைக்கு அது
விசேஷமாகவும் அந்த அந்த குரங்காட்டம் என்ற அந்த வேட்டையாட்டம் அன்றைக்கு அந்த குரங்கு வேஷம் அவர் போட்டிருந்தார். ஆனால் அது வேட்டையாட்டம், மாவடி பிள்ளையாகையில் வேட்டையாட்டம். அந்த அந்த வருடம் வந்து அது ஒரு சிறப்பாகவே பேசப்பட்டது. அதே மாதிரி வில்லுப்பாட்டு நிகழ்வு நாடகம் நாங்கள் மேடை போட்டு அரங்கேற்றி 2 வருஷம் நான் இருந்த 2 வருடமும் உண்மையாகவே சிறப்பான நிகழ்வு நடந்தது உண்மையாகவே. அப்போ அந்த பிள்ளையார் வந்து அற்புதமானவர். அவர் வந்து நல்லா பேசும் தெய்வம். அவருக்கு பூ மாலை நிறைய சோடிச்சாலாம் விருப்பம். அதே காரணம் அவருக்கு நிறைய பாட்டுகள் போட்டாலாம் விருப்பம் இல்லை. அவருக்குரிய பாடல் அவருக்கு திருவிழா நேரம் போடணும், அது விருப்பம். மற்றது அவருக்கு ஈடுபாடு செய்யாமல் நையாண்டி பண்ணினா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு தண்டனை கொடுத்துருக்க நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல நான் பதிவு செய்யலை. எனக்கு தோணும் அவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு நடக்கணுமேன்னு சொன்னால் அது மாதிரி நடக்கும். அது நான் உண்மையாகவே மனசார செய்த தவறு இல்லை, அப்படி நினைச்சா நடக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். இப்போ பிள்ளையார் அற்புதத்தை சொல்கிறேன். ஒரு தரம் ஐயர் வந்து பூ மாலை போடக்கல, குறைய தனி மாலைக்கு ஐயர் நிறைய போட்டிருந்தா வடிவாரிக்கு மேலே ஒரு செவி 2 ஆடினதாகவும் அந்த ஐயரை வாய் திறந்து சொல்லியிருக்கார். அதுக்கு சொன்னவர் கொடிமரத்துக்கு மேலே யாரும் பொம்பளையில் ஏறி கும்பிடுவனா இந்த அங்கே இருக்கிறவர் பிள்ளையார் வேலை செய்வார். அதே மாதிரி அம்மா போய் கும்பிடும்போது தெற்கு வாசலில் மேலே இருக்கிற பிள்ளையார் பார்ப்பேறான், அப்படி கண்ணை திறந்து பார்ப்பேறான். ஏன்னா ஒரே ஒரு அற்புதம் நான் சொல்கிறேன். நான் கோயிலுக்கு உள்ளே போகிறதே இல்லை. உங்களுக்கு தெரியும் தெரியாது இல்லையா, ஊருக்கு தெரியும். நான் சொல்லுன்னா வில்லுப்பாட்டு நிகழ்வுகளில் பஜனை செய்யும்போது ஒருவர் கதைச்சவர் என்னென்னு சொன்னால், இது என்னத்துக்கு இந்த நேரம் பஜனை செய்யுது, ஒருத்தரும் கேட்குறதுக்கு ஆளும் இல்லை என்று சொல்லி அதோடு நான் அதிலேருந்து விலகினேன். ஆனால் என்னுடைய பணி வந்து இருக்கும். திருவிழா நாட்களில் போக மாட்டேன், சும்மா நினைச்சோடனே போவேன். அந்த ரோட்டால் போகும்போது ஒரு நாள் பிள்ளையாரை கும்பிடுது, பழமையாகவே கும்பிடுது போடுறான். இந்த இதுவும் இல்லை, மனசார கும்பிடுது. அவரை இங்கே வீட்டில் இருந்தே கும்பிடுவேன், மனசாரனே வச்சுட்டு அவர் வந்துடுவேன். அப்போ சில்பரை போட்டுட்டு நேரம் போகுது கடைக்கு போகணும்னு போட்டு வேகம் போகுமா சில்பரை கட்டும் கும்பிடுத்து போக திடீரெண்டு கவுண்டு கொண்டு கால் திரண்டுது. அப்படியே அந்த பிள்ளையாக்களை வந்து இப்படி செய்கிறான்ட்டு அவளை திட்ட போனால் இப்போவும் சில்பரை கழட்டி வச்சுட்டு 2 கும்பிட்டு தான் போவேன். அப்போ அப்படியான அவர் ஒரு அற்புதமான தெய்வம். இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அங்கே இருக்கிற பிள்ளையாரை வந்து சரியாக நேசிக்கலன்னு சொன்னால் அவர் சரியான விளையாட்டுக்காரர், பொறுமையாக இருப்பார். ஆனால் அவருக்கு தெரியும் ஆறாறு இங்கங்கே எடுத்த வைக்கணும். அப்போ இந்த திருவிழா நடக்குது, எல்லா மக்களும் சேர்ந்து கூடி சந்தோஷமான முறையில் சிறப்பாக செய்யணும். இந்த கோயிலுக்கு நல்ல ஒரு ஐயர் வரணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு மனதில் இருக்கிறது. ஆறாக வந்தாலும் நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு ஐயர் வரணும். இந்த கோயில் சொல்லுவாங்க, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறது என்னதுக்கு, கோயில் இருந்தால் அந்த ஊருக்கு எதுவும் அசம்பாவிதம் நடக்காது. உன்னதமான ஆலயம், உன்னதமான ஐயர், நல்ல ஐயர் வரணும், நல்ல ஐயர் இருக்கணும், நல்ல திருவிழாக்கள் அவருக்கு சுத்தபத்தமாக இருக்கணும், வடிவாக பூஜைகள் நடைபெறணும், எல்லாமே நல்ல சீராக இருக்கணும். அவர் அந்த கோயிலில் சில குறைபாடுகள் இருக்குது, அது கொஞ்சம் நிவர்த்தி செய்யணும், அப்படி ஒரு ஆசை இருக்கிறது. என்னுடைய அப்பன் வந்து விரிவுபடணும், பெருசாகணும், அவரை ஒவ்வொரு திருவிழாக்களும் பேசப்படணும், அவரை பெருமைகள் பேசப்படணும். இன்றைய நிலை வந்து நான் அவரை பற்றி பேசணும்ன்றது அவர் சொல்லியிருக்கார். நான் இப்போ பேசுகிறேன். உண்மையாகவே நான் இதை சிந்திக்கலை. அவருடைய திருவிழா இந்த 9ஆம் மாதம் 5ஆம் தேதி திருவிழா நடக்க போகுது. எனவே நீங்கள் அவ்வளோ பேரும் வந்து அவர் அருட்கடாட்சி அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர் செய்வார். ஆனால் தவறாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் திரும்பும், தவறாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் திரும்பும். எனவே எல்லாருமே கூடி அவரை அழைச்சி அவரை நம்ம வாய் திறந்த பாட்டு படித்து மாள்விக்கலாம். அவருக்கு பேராக்கள் படிக்கிறது விருப்பம் இல்லை. பிள்ளைகள் கத்தி போகிறதையான அவர் விரும்புவார். அப்போ அவரை அற்புதம் நான் சொல்ல நிறைய வரலை. எந்த குறையும் இல்லாமல் நம்ம அவரை ஆதரித்து அன்பாக நேசித்து அவரை அழைப்போம்னு சொல்லி எல்லோரையும் கூட கூப்பிட்டு அழைக்கிறேன். எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக இந்த திருவிழாவில் பங்கு கொள்ளுங்க. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு, எனவே அதெல்லாம் விடுங்க. அவருக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு சேவை செய்து அவர் அருட்கடாட்சியை பெறுங்க, அவர் அன்பை பெறுங்க. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவரோட அத்தனை வருடம், என்னுடைய வயது இப்போ 48, என்னுடைய அனுபவம் சொல்லலாம் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு அப்படி படிக்கக்குள்ளே நான் இப்போ சிவனை வழிபட்டாலும் அவர் அன்பு இருக்கு எனக்கு. நன்றி, வணக்கம். ஈழத்துக்கு சிவானி செல்வராஜா, ஈழத்திற்கு நன்றி.